கார்த்திகை தீப திருவிழாவிற்கு இன்னும் ஒரு மாதமே உள்ள நிலையில் மணப்பாறை பகுதியில் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கார்த்திகை தீபத்தன்று இல்லங்களில் அகல் விளக்குகள் ஏற்றி வழிபாடு நடத்தப்படுவது வழக்கம். கார்த்திகை தீபத்திற்கு இன்னும் ஒரு மாதமே உள்ள நிலையில் மணப்பாறை பகுதியில் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. ஒரு மாதத்திற்கு முன்பே ஆறு மற்றும் குளங்களில் எடுக்கப்படும் களிமண் பதப்படுத்தப்பட்ட பின் விளக்குகள் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. மூலப்பொருளான களிமண் கிடைப்பதில் பெரிய சிரமம் இருப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிளாஸ்டிக்கில் சுட்டி அந்த மாதிரி இது இருந்தும் அந்த ஐதீகத்தில் நல்லா இருக்கிறவங்க இதுதான் விரும்பி கேட்பாங்க. ஆனால் இப்போ அங்கே செய்கிறதுக்கு சரியான அந்த மண் வசதி இதெல்லாம் கிடைக்கிறதில்ல. அது வெளி இடத்துலேருந்து கொண்டு வண்டியில் வாடகை கொடுத்து செய்ய வேண்டியிருக்கு. போதுமான இட வசதிகளும் கொஞ்சம் இல்லாதனாலையும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. விளக்குகள் செய்ய சக்கரத்தை சுற்ற ஒருவரும், பொங்கி வரும் பால் போல் மேலெழுந்து வரும் களிமண்ணை லாவகமாக உருக்கொடுக்க ஒருவரும் தேவை. குறைந்த வருமானம் கிடைத்தாலும் பரம்பரையாக செய்து வரும் தொழிலை விட்டுவிடக் கூடாது என்பதே இவர்களின் நிலையாக உள்ளது. போதுமான அளவு நம்ம கிராமத்தில் வேறு எதுகளும் செய்கிறாங்க. ஏதோ நம்மளை விரும்பப்பட்டதோ அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. ரொம்ப சிரமம். இது ஒரு ஆள் சுத்தணும், ஒரு ஆள் பண்ணிக்கணும். நாங்கள் குடிபடிகளுக்கு கொடுக்குறோம். கொடுத்தால் ஒன்றும் வருமானம் இல்லை, கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. என்ன சுட்டி இதுக்கு காசா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இருந்தாலும் நாங்கள் கொண்டு போய் தொழிலை விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு மடிப்பிச்சை கட்ட மாதிரி சுட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். மூலப்பொருள் தட்டுப்பாடு, குறைந்த வருமானம் ஆகிய காரணங்களால் நலிவடைந்து வரும் தங்களுக்கு அரசு கடனுதவி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நலிவடைந்த பிரிவினருக்கு தமிழக அரசு அதுக்கான லோன்லாம் கொடுத்து எங்களை நல்லா ஊக்குவிப்பு பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா எங்களுக்கு தொழில் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். மற்றவர்களின் வீடுகளில் ஒளியை ஏற்ற பாடுபடும் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வு கைகளால் செய்யப்படும் பாரம்பரிய அகல் விளக்குகளை ஒவ்வொருவரும் பயன்படுத்தும் போதே பிரகாசிக்கும் என்றால் அது மிகையல்ல. தந்தி டிவி செய்திகளுக்காக மணப்பாறையில் இருந்து காதர் மொய்தீன்.